So hi, hello everyone. This video is regarding CSK as like sacked by RCB ன்னு சொல்லலாம். இந்த சீசனில் ஒரு மேட்ச் தான் கூட நினைக்கிறேன், சின்னசாமி ஸ்டேடியமில். இந்த மேட்ச்சு நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணோன்னா, ஆர்சிபி ஜெயிக்கலை, சிஎஸ்கே தே லெட் இட் ஆஃப். அதாவது அவங்க நல்லா சில்வர் பிளாட்டரில் ஆர்சிபிக்கு ஒரு பெரிய வின்னை எடுத்து கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இன்காம்பிட்டன்சி எனக்கு தெரியுது சிஎஸ்கேயில். என்னென்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் என்னென்னா, டாப் ஆர்டர் ஃபையரே அவ்வளோனாலுமே 200 அடிச்சிடறானுங்க பசங்க. ஸோ எனிதிங் பிலோ 230 or 220 இஸ் ரீச்சபிள் தான் நமக்கு, சரிங்களா? அப்போது அந்த 220, 215, 230 இந்த மார்க்குள்ளே கண்ட்ரோல் பண்ணோன்னா, யூ ஹேவ் டு யூட்டிலைஸ் வாட் எவர் யூ ஹேவ்ல. யார் இருந்தாலுமே அவங்களுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு பவுலிங்கில் சான்ஸ் கொடுத்தா தானே அது தெரியும் என்னன்னு. வென் எவ்ரி பவுலர் இஸ் கோயிங் ஃபார் 20, 18, 25 எல்லாருமே அவ்வளோ ரன்ஸ் போகும்போது, ஒய் நாட் யூ கேன் கிவ் சான்ஸ் டு பிரசாந்த் வீர் ஒருத்தனை வச்சுக்கிட்டு, நீ பிரசாந்த் வீர் கொடுக்கலான்னு நீ ஆயுஷ் மாத்திரைக்கே கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உன்னோட மெயின் பவுலரு 26 ரன் கொடுக்கும்போது ஆயுஷ் மாத்திரை ரன் அவ்வளோ கொடுத்துட போகிறானுங்களா என்ன? 30 ரன் கொடுத்து தொலைகிறானே என்னடா. அதாவது முதல் 4-5 ஓவர் செம்மையாக போட்டானுங்க, டைட்டாக வச்சானுங்க, ஒரு 10 ரன் ரேட்டுக்குள்ளே கொண்டு வந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி விக்கெட்லாம் எடுத்துருக்கவே தேவையில்லை, வேறு ஏதாவது விக்கெட்டோட எடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் விக்கெட் எடுத்ததுக்கு சால்ட் எடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் இருந்தாலும் சிங்கிள் இல்லைன்னா 125 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் அடிச்சிருப்பாப்புல. தேவையே இல்லாமல் அவரை எடுத்து இங்கே கொண்டு படிக்கல் வந்தான், அவன் பொழந்தான். ரஜத் படித்தார் வந்தான், அவன் ஸ்டார்டிங்லேருந்து 8 பால் 28 ரன்லாம் எனக்கு தெரிஞ்சு நீ ஆயுஷ் மாத்திரையை போட்டிருந்தா கூட அவ்வளோ வந்திருக்குமா தெரியாது. அவங்க இதில் ஸ்பின்னு போடுறான், அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறது ஒருத்தன் இருக்கிறான். விட்டுருங்க, அந்த ஹர்திக் பாண்டியாவோட அண்ணன் குருணால் பாண்டியா, இன்னொருத்தன் வந்தான்ல இம்பேக்ட் பிளேயராக, கரெக்டாக சிவம் டூபே யார் அவுட் ஆன உடனே கூப்பிட்டு வந்தானுங்கல்ல, அவனும் ஃப்ளைட் பண்ணுறான். ஏன்னா ஒரு ஸ்பின்னு போடுறான் 100 ரன் போட்டு, ஸ்பின் போடுறானா இல்லை மீடியம் பேஸ் போடுறானா, 100, 103 ஆரம்பிக்கிறதே 99. இல்லை நீ அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவன் அப்படி தான் போட வருதுன்னா, ஒரு ஃப்ளைட் பண்ணுற ஸ்பின்னை நீ பிரசாந்த் வீரை டெவலப் பண்ண வேண்டியதானே.